முக்கிய செய்தி, கண்ட்ரோல் எஸ் என்ற தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை அம்பத்தூரில் 4000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கண்ட்ரோல் எஸ் என்ற தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முக்கிய செய்தி, கண்ட்ரோல் எஸ் என்ற தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், இந்த தகவல் தரவு மையத்தின் சிறப்பம்சங்கள் என்ன, இதன் பயன்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா அதாவது கண்ட்ரோல் எஸ் என்ற ஒரு புதிய தகவல் தரவு மையத்தை இன்று துவங்கி வைத்திருக்கிறார். இந்த தகவல் அதாவது மையத்தின் மூலமாக சுமார் 500 நபர்களுக்கு மேலாக வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்ட்ரோல் எஸ் குழுமத்தின் 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் வகையில் அது அம்பத்தூரில் அமையப்பெற இருக்கக்கூடிய கண்ட்ரோல் எஸ் அதாவது தகவல் தரவு மையத்தை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை ஐடிசியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.